உமன்ஸ் டே வருது. எப்படியாவது வெறுப்பேத்தணும் சூர்யாவன்னு சொல்லிட்டு, மகா எல்லாருமே பார்த்து பிளான் பண்றாங்க. ஒரு ஹோட்டல்ல நீ ப்ரொபோஸ் பண்ற மாரி பண்ணு. அது சூர்யாவ வெறுப்பேத்துற மாரி இருக்கும். அவர்கிட்ட இருக்க லவ் வந்து வெளிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி போலான்னு சொல்லிட்டு டூ வீலர்ல 2 பேரும் போயிட்டுருக்காங்க. தாத்தா, பாட்டி கிட்ட போயிட்டு சூர்யா சொல்றாரு, "இந்த மாரி டூ வீலர்ல பப்ளிக்ல போனா நம்ம குடும்பத்த தானே தாத்தா அவமானம் ஆகுது." "அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. அவங்க போயிட்டு வரட்டும். அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே கசின்ஸ் தானே" அப்படின்னாங்க. பார்த்தா சரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹோட்டல்ல பிரம்மாண்டமா வந்து டெக்கரேஷன்லாம் பண்றாங்க. யாருக்காக இந்த டெக்கரேஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்றவங்க கிட்ட கேட்கும்போது, இந்த மாரி அவர் ப்ரொபோஸ் பண்ண போறாரு அவங்க லவ்வருக்கு அப்படின்னு. "என் பொண்டாட்டிக்கு அவன் யாரு ப்ரொபோஸ் பண்றதுக்கு? இதெல்லாம் சரியில்லையே. தாத்தா, பாட்டி கிட்ட நம்ம சொன்னா அவங்க கேட்கவே இல்ல. கூட்டு வந்து நேர்லயே காட்டணும்" அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா, பாட்டிய கூட்டிட்டு வாங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னாங்க. "எங்கப்பா?" அப்படிங்க. "இல்ல, இல்ல நீங்க வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன்னு" சொல்லிட்டு நேர்லயே கூட்டு வந்து காட்டுறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, கிரிஷ் வந்து சூர்யா வரத பார்த்துறாரு. உடனே என்ன பண்றாரு, கேக்கு, டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு, "சூர்யா மேல வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்ன எதுக்கு இவன் மேல கூப்பிடுறான்? இவன் பண்றதையும், அவ பண்றதையும் நம்ம மாட்டி விடலான்னு தானே நம்ம இங்க வந்தோம். இவன் நம்மள மேல கூப்பிட்டு ஏதோ மாட்டி விட பார்க்குறானேன்னு சொல்றான். "இல்ல சூர்யா, இந்த அரேஞ்ச்மென்ட் எல்லாமே நீங்க பண்ண சொல்லி தான் நான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுர்றாரு. சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுது.